ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபாரை பற்றி தான் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நமக்கு மொத்தம் 3 விஷயங்கள் தெரியணும். என்னென்ன அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனாக என்ன, செல்ஃப் இண்டக்டர்ஸ் என்ன, மியூச்சுவல் இண்டக்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த 3 விஷயங்களை பற்றி நமக்கு தெரியணும். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனாக என்ன அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் என்ன, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட் நம்ம செல்ஃப் இண்டக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு வவுண்ட் பண்ண ஒரு காயில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது ஒரு இண்டக்டர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு இண்டக்டர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ கரண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஆம்பியர்னு வச்சுப்போம். ஸோ 5 ஆம்பியர் கரண்ட் இதில் பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன நடக்கும்? ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ஸோ ஆம்பியர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஸோ நமக்கு கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஸோ இது பார்க்க பார் மேக்னெட் மாதிரி இருக்கும். ஸோ நார்த் போல், சவுத் போல். ஸோ இதெல்லாம் நம்ம போன வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நார்த் போல், சவுத் போல் மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சர்க்யூட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணி போகிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்விட்சும் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர், ஒரு ரியோஸ்டாட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த சர்க்யூட்டில். ஸோ இந்த ரியோஸ்டாட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணிக்கலாம், இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா கரண்ட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதே நான் இதை இந்த ரெசிஸ்டன்ஸை நான் டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு 9 வோல்ட் 5 ஆம்பியர் பேட்டரின்னு வச்சுப்போம். இப்போ என்னோடய சர்க்யூட் ஒரு 2 ஆம்பியரில் நான் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரியோஸ்டாட் யூஸ் பண்ணி நான் 2 ஆம்பியர் கரண்ட் என்னோட சர்க்யூட்டை 2 ஆம்பியர் கரண்டில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன நடக்குது, எனக்கு கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ரெசிஸ்டன்ஸை இந்த ரியோஸ்டாட் யூஸ் பண்ணி நான் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணிட்டேன். ஸோ கம்மி பண்ணுறதுனால என்னுடைய கரண்ட் என்னவாகும், 2 ஆம்பியர்லேருந்து 3 ஆம்பியர் இல்லைனா 4 ஆம்பியர் இப்படி இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ இன்க்ரீஸ் ஆகிறப்போ என்ன நடக்கும், இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸோ டைமை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். நம்ம போன வீடியோவில் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறேன். ஸோ கம்மி பண்ணுறப்போ என்னுடைய கரண்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா 3 ஆம்பியர் 4 ஆம்பியர் இந்த மாதிரி டைமை பொறுத்து கரண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ டைமை பொறுத்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். ஸோ டைமை பொறுத்து கரண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுமா? ஸோ என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் என் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம போன வீடியோலே பார்த்தோம் இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆனால் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்போ இந்த காயிலில் நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிரும். அப்போ இந்த இஎம்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு இஎம்எஃப் இருக்குது. ஸோ பேட்ரி ஒரு இஎம்எஃப் சோர்ஸ் தானே. ஸோ இஎம்எஃப்பை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் பேட்ரி இருக்குது. எனக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகிறதுனால இங்கே ஒரு இஎம்எஃப், தனியாக ஒரு இஎம்எஃப் க்ரியேட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு இஎம்எஃப் க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம லென்ஸ்லாவில் பார்த்தோம் இல்லையா, இந்த இஎம்எஃப்க்கு நமக்கு இந்த பேட்ரி தான் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் இந்த இஎம்எஃப் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த இஎம்எஃப்க்கு இது ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய டெஃபினிஷன் பார்க்கலாமா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் சேஞ்ச்டு பை த சேஞ்ச் த கரண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், என்னுடைய டைமை பொறுத்து கரண்ட்டை சேஞ்ச் பண்ணேன் இல்லையா. ஸோ 2 ஆம்பியர் 3 ஆம்பியர் கொஞ்சம் நேரத்துக்கு, அப்புறம் 4 ஆம்பியர் எடுத்து 5 ஆம்பியர், அது மாதிரி நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுனால எனக்கு இங்கே என்னாச்சு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இங்கே இஎம்எஃப் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே தனியாக ஒரு இஎம்எஃப் கிரியேட் ஆகும். ஸோ இஎம்எஃப் இன்டியூஸ் இந்த சேம் காயில், இந்த காயிலில் ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்போ இந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது இல்லையா, அதைத்தான் நம்ம செல்ஃப் இண்டக்ஷன் சொல்லுவோம். அந்த இன்டியூஸ் ஆன இஎம்ஐ நம்ம செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதே கண்டக்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டெடி கரண்ட் பாஸ் பண்ணுறேன். ஸோ சேம் 2 ஆம்பியர் கரண்ட் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் இந்த ஏரியா மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொன்னேன் அப்படின்னா அதுதான் எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னங்கிறது அப்படிங்கிறது என்ன,
ஒரு ஏரியாவில் எனக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நான் வந்து ஒரு டேர்னுக்கு எனக்கு நம்பர் ஆஃப் டேர்ன் இருக்குது. 1 2 3 4 5 6 7 டேர்ன் இருக்கு இல்லையா? அப்போது n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது எனக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா n இன்டூ பை. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஸோ எவ்வளோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ வந்துட்டு இந்த காயிலில் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து எதை பொறுத்து இருக்கும்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 ஆம்பியரை 3 ஆம்பியரை கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன நடக்கும், இன்னும் அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதை சுற்றி கிரியேட் ஆகும். அதே நான் 4 ஆம்பியரை கிரியேட் பண்ணுறேன், அப்போ இன்னும் அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அப்போ இதை வந்து இந்த 2 ஆம்பியரை நான் வந்து ஒரு 1 ஆம்பியரை கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ n பையும் என்ன ஆகும், கம்மியாகுமா? அப்போ n பைங்கிறது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்? கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ இந்த ப்ரொபோஷனல் நான் தூக்கணும் அப்படின்னா நான் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும் இல்லையா? அந்த கான்ஸ்டன்ட் தான் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ செல்ஃப் இப்போ ஃபார்முலா எப்படி ஆகும், L n பை டிவைட் பை I ஆகுமா? ஸோ இதுதான் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ இந்த காயிலோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் எவ்வளோ அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஸ்டெடி கரண்ட்டை நான் வந்து பாஸ் பண்ணேன் இல்லையா? இப்போ நான் வந்து கரண்ட்டை வந்து டைமை பொறுத்து நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து 2 ஆம்பியர், ஒரு செகண்ட் 2 ஆம்பியர் 3 ஆம்பியர் அப்படின்னு நான் டைமை பொறுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், EMF கிரியேட் ஆகுமா? ஸோ EMF கிரியேட் ஆகும். அப்போது நம்ம ஃபார்முலா எப்படி வரும், ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே லென்ஸ் லாவில் பார்த்தோம் இல்லையா? ஸோ EMF இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dN பை டிவைட் பை dt நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் n பை அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா LI நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ L மட்டும் நான் வந்து வெளியே எடுத்துட்டேன். ஸோ வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா d8 பை dt. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த EMF தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த காயில், அதாவது இந்த காயிலில் எனக்கு எவ்வளோ EMF ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து E ஈக்குவல் டு மைனஸ் LdI டிவைட் பை dt இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் மைனஸ் அப்படிங்கிறது இதுக்கு என்ன குறிக்குது, இந்த EMFக்கு இதில் ப்ரொடியூஸ் ஆகிற EMF வந்து ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்த மைனஸ் வந்து குறிக்குது. ஸோ இப்போ வந்து இந்த இண்டக்டன்ஸ்க்கு நம்ம வந்து இன்னொரு டெஃபினேஷன் கொடுக்க முடியும். என்ன அப்படின்னா இண்டக்டன்ஸ் ஆல்சோ defined as the opposing EMF induced in the coil when the rate of change of current through the coil is 1 ampere per second. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு காயில் எடுத்திருக்கேன், அதை வந்து ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் நான் வந்து ஒரு செகண்டுக்கு 1 ஆம்பியர் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு செகண்டில் 1 ஆம்பியர், செகண்ட் செகண்டில் 2 ஆம்பியர், 3 ஆம்பியர், 4 ஆம்பியர் அப்படின்னு ஒவ்வொரு செகண்டுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ வந்து கரண்ட்டை வந்து 1 ஆம்பியர் பர் செகண்ட் அப்படிங்கிற ரேட்டில் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணுறப்போ எனக்கு என்ன நடக்கும், இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு EMF இன்டியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ் ஆன EMF என்ன ஆகும் அப்படின்னா இந்த EMFக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த EMFை இது வந்து அப்போஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் இண்டக்டன்ஸோட டெஃபினிஷன். ஸோ இப்போ இன்னும் இதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போமே. ஸோ இப்போ நான் வந்துட்டு அதே மாதிரி ஒரு சர்க்யூட் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது பேட்டரி. ஸோ பேட்டரியில் ஒரு காயில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னுடைய கரண்ட் வந்துட்டு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆம்பியர் கரண்ட், 2 ஆம்பியர்னு வச்சுப்போம். ஸோ 2 ஆம்பியர் கரண்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பாசிட்டிவ். ஸோ இது வந்து கன்வென்ஷனல் கரண்ட். ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் எப்போவுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் போகும். ஸோ அது வந்து போயிட்டுருக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரியோஸ்டாட்டோ ஏதோ யூஸ் பண்ணி நான் என்ன போகிறேன் அப்படின்னா இதனுடைய கரண்ட்டை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ டைமை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். 1 ஆம்பியர் பர் செகண்ட் அப்படிங்கிற ரேட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ 3 ஆம்பியர் 4 ஆம்பியர் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆகிறப்போ இதை சுற்றி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகிறப்போ இது வந்து சேஞ்ச் ஆகிறனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகிறனால எனக்கு வந்து EMF ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த EMF பாருங்களேன். ஸோ இது வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவாக இப்போ இங்கேயும் ஒரு EMF கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் இது. ஸோ இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் எனக்கு கன்வென்ஷனல் கரண்ட் போகும் அப்படின்னு. அப்போது இந்த இண்டக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கரண்ட் வந்து இந்த EMF ப்ரொடியூஸ் ஆகிற இந்த பேட்டரி ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டுக்கு இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 ஆம்பியர் 4 ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போது இந்த காயில் வந்து ஒரு தனியாக ஒரு EMF இந்த EMFக்கு ஆப்போசிட்டாக கிரியேட் ஆனால இது வந்து இந்த கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ப்ரொடியூஸ் பண்ண கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இந்த கரண்ட்டை இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்மி பண்ணும். அப்போ 3 ஆம்பியர் 4 ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இது ஒரு கரண்ட்டை வந்து கொடுத்து இந்த சர்க்யூட் கொடுத்து இந்த கரண்ட்டை வந்து 2 ஆம்பியர்லேயே வச்சுருக்க பார்க்கும்.
ஸோ 3 ஆம்பியருக்கு இன்க்ரீஸ் ஆக விடாமல் 2 ஆம்பியர்லேயே வச்சுக்க பார்க்கும். இப்போது இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இந்த 2 ஆம்பியர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறேன். ஸோ 1 ஆம்பியர் 1.5 ஆம்பியர் 1 ஆம்பியர் 0.5 ஆம்பியர் அப்படி கம்மி பண்ணுறேன். ஸோ கம்மி பண்ணுறப்போ என்ன நடக்கும், இதுலேயும் வந்து இஎம்எஃப் கிரியேட் ஆகுமா. இப்போ ஏன் அப்படின்னா இப்போ இது இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்ல. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இஎம்எஃப் கம்மியாகிறப்போ, கரண்ட்டு அதிகமாக இருக்கப்போ இஎம்எஃப் இப்படி இருக்கும், கரண்ட் கம்மியாகிறப்போ இஎம்எஃப் வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்படி வந்து கிரியேட் ஆகுமா. இப்போது என்ன பண்ணும், இந்த இண்டக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட்டை சப்ளை பண்ணும். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுச்சு, ஒரு லோடு மாதிரி ஆக்ட் ஆகி கரண்ட்டை வாங்குச்சு. இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ஒரு சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகி கரண்ட்டை வந்து சப்ளை பண்ணும். ஸோ ஏன் அப்படின்னா 2 ஆம்பியர் இப்போ வந்து 1 ஆம்பியர் கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து கரண்ட்டை கொடுத்து 2 ஆம்பியர்லேயே வச்சுருக்க பார்க்கும். ஸோ கரண்ட் டிக்ரீஸ் ஆனால் அப்போது இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன. ஸோ செல்ஃப் இண்டக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் அதை வந்து கரண்ட்டை வந்து கான்ஸ்டன்ட் ஸ்டெடி ஸ்டேட்லேயே வச்சுருக்க பார்க்கும். Inductance of the coil opposes any change in current and tries to maintain the original state. அதாவது என்னதான் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி அதை வந்து ஒரிஜினல் ஸ்டேட்லேயே வச்சுருக்க பார்க்கும் நம்மளுடைய இண்டக்டன்ஸ். இப்போ வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா N1 அப்படிங்கிற ஒரு N1 அப்படிங்கிற டேர்னில் உள்ள நான் ஒரு காயில் 1 அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ N2 டேர்ன் உள்ள காயில் 2 ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த காயில் 1க்கு I1 அப்படிங்கிற ரேட் உள்ள நான் ஒரு கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணேன். ஸோ வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து E1 அப்படிங்கிற ஒரு இஎம்எஃப், ஸோ வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் E1 அப்படிங்கிற இஎம்எஃப்ல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இதுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், இதில் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா. ஸோ கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கிறதுனால இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுமா. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நார்த் போல் அண்ட் சவுத் போல் உள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் எனக்கு கரண்ட் ஜென்ரேட் ஆகுமா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கரண்ட் ஜென்ரேட் ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகலை. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணாதானே நமக்கு வந்து இங்கே வந்து இஎம்எஃப் கிரியேட் ஆகும். பட் ஸோ இதில் π/1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது இந்த ஃபஸ்ட்டு காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற இது நல்லா கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் செகண்ட் காயிலில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து வருது. இப்போது இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 1 2 3 4 5 மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கா. ஆனால் இதில் வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து செகண்ட் காயிலில் படுது, 3 மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் படுது. ஸோ இதுதான் வந்து π/1. ஸோ π/1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் ஈச் டர்ன் ஆஃப் காயில் 2. ஒவ்வொரு டேர்ன்லையும் எனக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் படுது அப்படின்ட்டு. ஸோ π/1 அப்படி இப்போது ஒவ்வொரு டேர்னில் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ N2 × π/1. ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்க்டு. ஸோ N2 π/1 அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு டோட்டலாக ஃப்ளக்ஸ் வந்து லிங்க் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் 3 டர்ன், இங்கேயும் வந்து 3 மேக்னெட்டிக் ஃபீல்ட், இங்கேயும் 3 மேக்னெட்டிக் ஃபீல்ட், இங்கேயும் 3 மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இப்போ நான் இதில் வந்து கொடுக்குற கரண்ட் நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்கும். ஸோ இன்னும் அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுமா. அப்போ இன்னும் அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த செகண்ட் காயிலில் படும். ஸோ செகண்ட் காயிலுக்கு வரும். இப்போ அதே நான் கரண்ட்டை வந்து கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா கம்மியான மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இதில் படும். அப்போ இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா கரண்ட்டை பொறுத்து. எந்த கரண்ட் I1ல கொடுக்குற கரண்ட். ஓகேங்களா. அப்போ I1 இப்போ இந்த ப்ரொபோர்ஷனல் நான் நீக்கணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ வந்து இது வந்து காயில் 2ஓட மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ வந்து இப்போ M21 இதை வந்து நான் M21 வச்சுருக்கேன். ஸோ இந்த M21 ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து இந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிங்கிறது எதனால் ஆகுது, ஃபஸ்ட்டு காயில். செகண்ட் காயிலில் மியூச்சுவல் இண்டக்ஷன் ஆகுது, அது எதனால் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு காயில்னால. ஓகேங்களா. ஸோ அதனால் M21 = N2 π/1 I1. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு கான்ஸ்டன்ட் கரண்ட்டை வந்து நம்ம கொடுக்குறப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்துட்டு டைமை பொறுத்து நான் வந்து கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட்டை வந்துட்டு ஒவ்வொரு செகண்டுக்கும் நான் 1 ஆம்பியர் கரண்ட்டை நான் வந்து 1 ஆம்பியர் பர் செகண்டில் நான் வந்து கரண்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிற ரேட்டில் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இது என்ன நடக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு செகண்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன நடக்கும், இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகும், டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் காயில். ஸோ அப்படிங்கிறதுனால இப்போ என்ன நடக்கும், இங்கே வந்து இஎம்எஃப் கிரியேட் ஆயிரும். அப்போ இங்கே நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கேலோமீட்டர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து கரண்ட் இருக்கும். ஆனால் இது எப்படி இருக்கும், இந்த கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இங்கேருந்து இப்படி கரண்ட் போதா, இந்த கரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த இஎம்எஃப் வந்து இந்த இஎம்எஃப்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இப்போ when
electric current passing through the coil changes with the time and EMF is induced in the neighboring coil. This phenomenon is known as mutual induction and EMF is called mutually induced EMF. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை நான் டைமை பொறுத்து சேஞ்ச் பண்ணுறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் கரண்ட்டை நான் டைமை பொறுத்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறப்போ எனக்கு காயிலில் எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது நெய்பரிங் காயிலில். ஸோ வந்து இந்த காயில் இருக்குது, இந்த காயிலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைமை பொறுத்து கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன நடக்குது, இந்த நெய்பரிங் காயிலில் எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே இன்டியூஸ் ஆகுதுல இஎம்எஃப், அந்த இஎம்எஃப்பை மியூச்சுவலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் சொல்லுவோம். இப்போ நான் வந்து கரண்ட்டை வந்து நான் வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் பண்ணுறப்போ எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆச்சு, E2 அப்படிங்கிற இஎம்எஃப் வந்து எனக்கு காயில் 2ல் ப்ரொடியூஸ் ஆச்சா. அப்போ E2 ஈக்குவல் டு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் லென்ஸ் ஃபார்முலா. ஸோ லென்ஸ் ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லென்ஸ் ஃபார்முலாவில் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ நமக்கு இங்கே என்ன கிடச்சிச்சு, M21 ஈக்குவல் டு N2/21 டிவைடட் பை I1 கிடச்சிச்சா. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுதான் நமக்கு வேணும், அதனால் இந்த I1 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணி வச்சு ஸோ வந்து நமக்கு இப்படி கிடைக்குமா. ஸோ இப்போ என்ன இருக்கும், ஃபைனல் ஃபார்முலா என்ன இருக்கும், -M21 × dI1 டிவைடட் பை dt. ஸோ இதை வச்சு நம்ம வந்து செகண்ட் டெஃபினிஷன் கொடுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா இப்போ இந்த மைனஸ் அப்படிங்கிறது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸோ என்ன சொல்லுது வருது அப்படின்னா இங்கே ஒரு இஎம்எஃப் இருக்குது, இந்த காயில்னால் ப்ரொடியூஸ் ஆகிற இங்கே இஎம்எஃப் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், அதுதான் இந்த மைனஸ் அப்படிங்கிறது. ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் M21 இஸ் டிஃபைன்ட் அஸ் த அப்போசிங் இஎம்எஃப் இன்டியூஸ் இன் த காயில் 2. அப்போசிங் இஎம்எஃப் இந்த இஎம்எஃப்க்கு இது வந்து அப்போசிங் இஎம்எஃபாக கிரியேட் ஆகும். ஸோ அப்போசிங் இஎம்எஃப் கிரியேட்டட் இன்டியூஸ்ட் இன் த காயில் 2 when the rate of change of current through a coil 1 ampere per second. அப்போது காயில் 1ல் நான் 1 ampere per second அப்படிங்கிற ரேட்டில் நான் சேஞ்ச் பண்ணுறப்போ எனக்கு இங்கே என்ன நடக்குது, எனக்கு இங்கே வந்து இஎம்எஃப் க்ரியேட் ஆகுது. அந்த இஎம்எஃப் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆன இஎம்எஃப்க்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம், செல்ஃப் இண்டக்டன்ஸில் நம்ம பார்த்தோம் எப்படி இஎம்எஃப் வந்து ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு தான் இங்கே மைனஸ் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் என்ன, செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.